வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்னால் என்னது? வராத கடன். வராத கடன்னா என்னது? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ கொடுக்குறீங்க. எப்படி கொடுப்பீங்க? கடனுக்கு தானே கொடுப்பீங்க. எல்லாருமே கேஷாக பே பண்ண மாட்டாங்க, இமீடியட்டாக கேஷ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கடனுக்கு தான் நம்ம பொருளையோ இல்லை ஒரு சேவையோ செய்ய முடியும். எப்படின்னா கடனுக்கு ஒரு பீரியட் இருக்குது. ஒரு 30 நாள் கழிச்சு கொடுங்க, இல்லை 60 நாள் கழிச்சு பணம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கடனுக்காக விற்ற பொருளோ இல்லது சேவையோ அதுக்கான பணம் அதாவது இந்த பொருளை வாங்கினவர் இல்லை இப்போ அந்த சேவையை அனுபவிச்சவர் அதுக்கான பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடலாம் சில நேரத்தில். அப்படி போகும்போது அது நமக்கு வராத கடன், அதாவது வராக்கடன், பேட் டெப்ட்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட் டெப்ட்ஸை தவிர்க்க முடியாதது. பிஸ்னஸ் பண்ணால் இது சகஜம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் டெட்டாஸ் காட்டுறீங்க. அதாவது டெட்டாஸ்ன்றது நமக்கு பணம் தர வேண்டியவங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வரா கடன், அதாவது சில பேர் பணம் தரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை காட்டக்கூடாது இல்லையா? டெட்டாஸை பேலன்ஸ் ஷீட்டில் காட்டக்கூடாது. அதாவது வராத கடன்களை நம்ம காட்டக்கூடாது, டெட்டாஸில் காட்டக்கூடாது. அப்படி காட்டாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு என்ட்ரி போடணும். அது என்ன என்ட்ரி? பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் என்ட்ரி, அதாவது வராத கடன்களை தள்ளுபடி பண்ணுறது. அதுக்கு என்ன என்ட்ரி? டெபிட். பேட் டெப்ட்ஸை டெபிட் பண்ணுங்கள், பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். கிரெடிட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்கள். பேட் டெப்ட்ஸ்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். டெட்டாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் இல்லையா? இந்த வராத கடன் மூலிமா நமக்கு என்ன ஆகுது? லாஸ். கம்பெனிக்கு லாஸ் ஆகுது. நம்ம லாஸ் என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவோம் இல்லையா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இந்த லாஸ் நம்மளுடைய ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிடுது. அதே சமயத்தில் டெட்டாஸ், கடன் தர வேண்டியவங்க தராமல் போயிட்டாங்கன்னா டெட்டாஸ் கம்மியாகிறாங்க இல்லையா? பேலன்ஸ் ஷீட்லேருந்து கம்மியாகுது, அசட் கம்மியாகுது. அப்போ அதை நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ டெபிட் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் டெட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட டோட்டலாக டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் 50,000 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜான்ற ஒருத்தர் நமக்கு பே பண்ண முடியாமல் போய்டுறது. ஒரு 10,000 அவரால் பே பண்ண முடியல. நமக்கு அவருக்கு பொருளை விற்றுருக்கோம், அதுக்கான விலை 10,000, அவரால் திருப்பி தர முடியாது, அது கண்டிப்பாக வரவே வராது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி பாஸ் பண்ணணும் இல்லையா? டெபிட் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் 10,000 ரூபா, கிரெடிட் ஜான் அக்கௌண்ட் 10,000 ரூபா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேட் டெப்ட்ஸு டெபிட்டில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் ஐட்டம்ஸில் டெட்டாஸ்லேருந்து பேட் டெப்ட்ஸை கழிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் டெட்டாஸ் 50,000 இருக்கு இல்லையா? அதிலேருந்து பேட் டெப்ட்ஸ்னோட 10,000 கழித்து நம்ம காமிக்கணும். மிச்சம் இருக்கிறது 40,000. இப்போ மொத்த டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது 40,000. சில நேரத்தில் இந்த வராத கடனை ரிட்டர்னாக பண்ணியிருக்கோம் இல்லையா? அது சில நேரத்தில் வந்துடும். ஃப்யூச்சரில் ஃபுல்லாக வரும், இல்லைன்னா பாதியாக வரும். அப்படி பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர் ஆகிருக்கு இல்லையா? அதாவது வந்திருக்கு இல்லையா? வராத கடன் வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம அது அக்கௌண்ட்ஸில் காட்டணும் இல்லையா? அதுக்கு பேர் பேட் டெப்ட்ஸ் ரெக்கவரி. அதை நம்ம அக்கௌண்ட்டில் காட்டணும். அப்போ அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுறது? டெபிட் பேங்க்கு இல்லைனா கேஷ் அக்கௌண்ட்டு, கிரெடிட் பேட் டெப்ட்ஸ் ரிகவர்டு அக்கௌண்ட். இந்த ரிகவர்டு அக்கௌண்ட்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஐட்டம். பேங்க்கு கேஷ்ன்றது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். எப்படி? பேங்க்கு இல்லைனா கேஷ் டெபிட் பண்ணுறதுனாலனா கேஷ் திருப்பி வந்திருக்கு இல்லையா? கேஷோ பேங்க்கோ வந்திருக்கு, வராத கடன் வந்திருக்கு, அப்போ அதை டெபிட் பண்ணுறோம். அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை டெபிட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் பேட் டெப்ட்ஸ் ரிகவர்டு அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் பேட் டெப்ட்ஸ்க்கான என்ட்ரிஸ் நம்ம போடணும். நன்றி.